ஒரு காலத்தில் மாலத்தீவுகள் தமிழ்நாட்டின் சோழ மன்னர்கள் ஆட்சியின் கீழ் இருந்தது. இந்த தீவுகள் பின்னர் சிங்களவர்களின் ஆட்சிக்கு மாறியது. கடந்த 1953 மாலத்தீவில் முஸ்லிம் மதம் மாறியது. கடந்த 1558 போர்ச்சுகல், 1554 நெதர்லாந்தின் காலனி நாடாக இருந்த மாலத்தீவு கடந்த 1987 பிரிட்டனின் காலனி நாடாக மாறியது. கடந்த 1965 பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது. கடந்த 1962 சுல்தான் ஆட்சியில் இருந்து குடியரசு நாடாக மாறியது. அப்போது முதல் ஜனாதிபதியாக முறைப்படி அதிபர் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த வரிசையில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் மாலத்தீவு அதிபர் தேர்தல் நடைபெற்றது. இதில் மக்கள் தேசிய காங்கிரஸ் தலைவர் முகமது முய்சு புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் சீனாவின் ஆதரவாளர் ஆவார். கடந்த நவம்பரில் அவர் ஆட்சி பொறுப்பேற்றார். அப்போது முதல் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். மாலத்தீவில் முகாமிட்டுள்ள இந்திய இராணுவம் வெளியேற வேண்டும், இந்தியாவுடன் ஏற்கனவே செய்த 100 ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று புதிய அதிபர் முகமது முய்சு வலியுறுத்தி வருகிறார். அதிபராக பொறுப்பேற்ற பிறகு அவர் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக சீனாவுக்கு இன்று செல்கிறார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் சந்தித்து பேசும் அவர் பல்வேறு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் மாலத்தீவு முழுமையாக இணைவது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. மாலத்தீவை சுதந்திர நாடாக அங்கீகரித்த முதல் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். கடந்த 1988 மாலத்தீவில் கலவரம் ஏற்பட்டது. அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி இராணுவத்தை அனுப்பி அந்தைய அதிபர் அப்துல் கவிஸ்மின் அரசை காப்பாற்றினார். கடந்த 2012 மாலத்தீவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்போது பிரதமர் நரேந்திர மோடி சரக்கு கப்பல்களில் மாலத்தீவுக்கு தேவையான குடிநீரை அனுப்பி வைத்தார். மாலத்தீவு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீளவும் மோடி அரசு தாராளமாக கடன் உதவிகளை வழங்கியது. மாலத்தீவுக்கு 2 ஹெலிகாப்டர்கள், 1 விமானத்தையும் இந்தியா பரிசாக வழங்கியது. நன்றி மறந்த மாலத்தீவு தற்போது சீனாவின் பக்கம் சாய்கிறது. இந்தியா மீதும் வெறுப்புணர்வை உமிழ்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர்.